ஹலோ மக்களே, மே 21 சாயங்காலம் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சாரதா ககனுக்காக காஃபி கொடுக்குறாங்க. உடனே எங்கம்மா அந்த நாடகக்காரி, எங்கே அந்த தையத்தக்கா எங்கே போனாவ? இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வீட்டில் நடந்திருக்கு, எல்லாமே அவளுக்கு தெரியும்ல, அவள் எங்கே காணும் அவளை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இனிமேலும் நீ அவளை இப்படியெல்லாம் நாடகக்காரி இப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது ககன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அவள் இப்போ அவள் தம்பியை தான் நம்ம வீட்டு மருமகனை ஆக்க போகிறோம், நீ இப்படியெல்லாம் அவளை மரியாதை இல்லாமல் பேசிட்டு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தானா கடைசியில் அவள் ஒத்துக்க மாட்டா. ஒத்துக்கலைன்னா எப்படி நம்ம சிவாக்கு யாரும் இல்லை, அவங்க அக்கா மட்டும் பூமி மட்டும் தான் இருக்கிறாங்க. அதனால பூமி ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும். அதனால நீ பூமி கிட்ட அன்பா பேசு. நீ பூமி கிட்ட முதல்ல சிவா பூர்ணி கல்யாணத்தை பத்தி பேசு, அவ என்ன முடிவு எடுக்கிறான்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதுக்கடுத்து நான் எதுக்கு அவகிட்ட பேசணும், நீங்க பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க. இங்க பாரு, அவ உன்னோட பொண்டாட்டி தானே, அப்ப நீ தானே அவன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ககன் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் நான் எதுக்கு அவகிட்ட பேசணும், அதான் சிவாவும் பூர்ணியும் லவ் பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், இது எதுக்கு பூமி கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, பூமியோட சம்மந்தம் இல்லாமலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது ககன், நீ ஒழுங்கா போய் பூமி கிட்ட இன்னைக்கு பேசுற அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அம்மா நானா அப்படின்னு சொல்றாரு. சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கே பார்த்தா அதை விட பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அபூர்வா வீட்டில் அபூர்வா இருக்கிறாங்க. பிந்து அபூர்வா கிட்ட எல்லா கம்ப்ளைண்ட்டும் சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க கன்னத்துல அப்படியே 5 விரலும் பதிஞ்சிருக்கு. பூர்ணி அடிச்ச அடியில பூர்ணி பலாரம் ஒரு அறவிட்டாங்கல்ல, அதுல ஃபுல்லா பதிஞ்சிருக்கு. ஒன்று அவங்க வீட்டுல மீரா, கேபி, மருதாணி எல்லாம் அபூர்வா எல்லாரும் இருக்கிறாங்க ஹாலில். அவங்க இந்த மாதிரி பூர்ணி எல்லாரும் மணி காலேஜில் அடிச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீராக்கு ரத்தம் கொதிக்குது. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒன்று அரைஞ்சிருப்பா, அதுவும் காலேஜில் எல்லாரும் முன்னாடியும். அவங்க குடும்பத்துக்கே இதுதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா என்னடானா என்ன பலார்னு அரைகிறா, அவ பொண்ணு என்னடானா இப்போ ஒன்ன பலார்னு அரைகிறா. அவங்க குடும்பம் என்ன நம்மளை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் அடிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோமா அண்ணி, நம்ம இதை சும்மா விடக்கூடாது அண்ணி, அந்த பூரணிக்கு அந்த சின்ன பூரணிக்கு நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி மீரா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அபூர்வா கிட்ட. அபூர்வா சொல்றாங்க, எனக்கு அப்படி ரத்தமெல்லாம் குதிக்குது மீரா அப்படின்னு சொல்றாங்க. என்ன தைரியம் தான் அவன் நம்ம வீட்டு பொண்ணை அடிச்சிருப்பான், அந்த பூரணியை வீட்டுக்கு கூட்டிட்டு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, நான் அவங்க அம்மா கிட்ட போய் மற்றதெல்லாம் நியாயம் கேட்குறேன், நானே போய் நியாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்றாரு. கேபிக்கு இதெல்லாம் கேட்டுக்கோ வருது. உடனே அவர் சொல்றாரு, கேபி பேசுறாரு. அங்கே கேபி இருக்கிறாரா, அவர் சொல்றாரு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு கேளுங்க, எதுக்காக அடிச்சான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மருதாணி எனக்கு கோவருது. என்ன கேபி, உன்னோட பொண்டாட்டியை காப்பாற்ற பார்க்குறியா? இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டு நம்ம பிந்து மேலதான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா உடனே நீ இப்போ அமைதியா இருக்கலாம்னு நினைக்கிறியா உடனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீரா, ஆமா இவர் எப்பவுமே அந்த குடும்பத்தை தானே பெருசா நினைக்கிறாரு, அவருக்கு அந்த குடும்பம் தானே முக்கியம், நம்ம குடும்பத்தெல்லாம் அவருக்கு என்னைக்குதான் நம்ம குடும்பத்து மேல கவலை இருந்திருக்கு, உங்க பொண்ணை தானே அடிச்சிருக்கா, ஆனா அவங்களுக்கு இப்பவும் அந்த குடும்பத்தை காப்பாத்த தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒன்னும் அந்த வீட்டுக்கு வர வேண்டாம், வர்ற சாக்குல அந்த சாரதா கிட்ட பேசலாம், சாரதாவை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நானே போய் நியாயம் கேட்டுக்கிறேன், நானே பிந்துவை கூட்டிட்டு போய் நியாயம் கேட்டுக்கிறேன் அந்த அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாம் ஒன்னும் இங்கேயும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. மீரா உடனே ககன் இங்கே பூமி கிட்ட பேசலான்னு வராங்க. இவங்க முதல்ல கார்டனுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து ககன் முதல்ல வராரு, அதுக்கடுத்து திரும்பி போயிடுறாரு. பாதி தூரம் வராரு, திரும்பி போயிடுறாரு. அடுத்து பூமி கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு வராரு. உடனே கிட்ட போயிட்டு பூமின்னு கூப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை இது பண்ணிட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து பூமி கண்டுபிடிச்சிட்டாங்க, ககன் தான் இருக்கிறாங்க, வந்துட்டாங்க. ஓ சிவா கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வரீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கண்டுக்காத மாதிரியே தண்ணி பச்சுட்டே இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து திரும்பியும் ஹலோ ஹலோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு ககன். அதுக்கடுத்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டா அந்த தண்ணியோட திருப்புறாங்க. தண்ணியை மேல போட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுங்க மாமா, என்ன அது நான் உன்கிட்ட பேசணும், பூரணி பத்தி பேசணும். பூரி தானே, பூரி காலேஜுக்கு போயிட்டா இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அல்ல பூரணி சிவா அப்படின்னு சொல்ல வராரு. உடனே அதுக்கு ஐயோ எனக்கு இப்பதான் ஞாபகம், அத்தை காஃபி கேட்டாங்க, ஐயோ அத்தை இருங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா போய் கிச்சனுக்கு ஓடுறாங்க. உடனே அதுக்கடுத்து ககனுக்கு கோவம் வருது, பேசுறது கேட்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கு கோவம் வருது. திரும்ப அதுக்கடுத்து சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போன பின்ன பார்த்தா அவங்க காஃபி போட்டுட்டு இருக்கிறாங்க, பாலெல்லாம் காய்ச்சி காஃபி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பூமி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஐயோ சொல்லுங்க மாமா, இங்கேயும் வந்துட்டீங்களா, சொல்லுங்க என்ன வேணும், உங்களுக்கு காஃபி வேணுமா மாமா அப்படின்னு சொல்றாங்க. காஃபி எல்லாம் வேண்டாம்,
அதாவது சிவா பூரணி அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே அதுக்கு அடுத்து இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ககன் அவாய்ட் பண்ணிட்டு அந்த காஃபி எடுத்துட்டு சாரதா ரூமுக்கு போகிறாங்க. சாரதா ரூமுக்கு போயிட்டு காஃபியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பார்த்தா என்னம்மா ககன் உங்ககிட்ட வந்து சிவா பூர்ணி கல்யாணத்தை பற்றி பேசினானா அப்படின்னு கேட்குறாங்க. பேச வந்தாரு, நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஏமா அப்படி பண்ற? கோவம் வந்துட போதுமா அவனுக்கு? ஆமா, உங்க பையனுக்கு இன்னைக்கு தான் கோவம் வராம இருந்திருக்கு. அவருக்கு எப்பவுமே கோவம் வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் இன்னைக்கு இவ்வளவு நாள் என்னை வச்சு செஞ்சார்ல, கொஞ்ச நேரத்துக்கு அவரை கொஞ்சம் படுத்துவோம், அதுக்கு அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவாய்ட் பண்ணுவோம். என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். எவ்வளவு கோவம் வந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எப்படினாலும் சிவா வந்து மருமகன் ஆக்கணும்னா அவங்க கொஞ்சம் கெஞ்ச விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. என்னமோமா அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க காஃபி கொடுத்துட்டு வராங்க. அதுக்கடுத்து பூமி நின்று பேசணும் அப்படின்னு சொல்றாங்க திருப்பியும் ககன். உடனே அதுக்கடுத்து இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிச்சன் நோக்கி போறாங்க. நில்லு, அம்மா ரூம்ல இருக்காங்க, நீ என்ன இந்த வரேன் அத்தைன்னு சொல்லிட்டு ஏதோ கிச்சனுக்கு போற? நான் உன்கிட்ட தானே பேசணும்னு இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கிறேன். நீ என்னமோ என்னை மதிக்காம நீ பாட்டு அங்க இங்க போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ஐயோ உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டா சொல்லணுமா? சொல்லுங்க மாமா, எனக்கும் நிறைய வேலைலாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இல்லை, சிவா பூரணி மேரேஜை பற்றி கல்யாணத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சிவா பூரணியா? எதுக்கு மாமா? என் தம்பி இதுக்கு இந்த வீட்டில் வாக்கப்படணும்? அதெல்லாம் வேண்டாம். ஐயோ வேண்டாம் மாமா. ஏன் என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் தம்பி ரொம்ப பாவம், நீங்கள் என்னைய டாமினேட் பண்ணுறீங்க. உன் தங்கச்சி என் தம்பியை டாமினேட் பண்ணுவான். அதுக்கடுத்து நானே என் தம்பி வாழ்க்கையை நானே கெடுக்கிறதா, நானே குழி தோண்டி புதைக்கிறதா? ஒரே வீட்டில் 2 பேர் வாக்கப்படக்கூடாதுன்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கள் குடும்பத்தில் சொல்லியிருக்காங்க, ஒரே குடும்பத்தில் வந்து ஒரு 2 பேர் வாக்கப்படக்கூடாது, ஒரே குடும்பத்தில் ஒரு சம்பந்தம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டி இஷ்டத்துக்கு ககனை வந்து வச்சு வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாங்க. உடனே ககனுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே அதுக்கடுத்து இப்போ என்ன, நான் பேச வரத முழுசா கேட்கவே மாட்டியா நீனு? உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்பவே இவ்வளோ கோவப்படுறீங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ உடனே இப்போ கல்யாணம் நடக்கணும், நம்ம கோவப்படணும். ஐயோ பூமியா அதெல்லாம் இல்லை, கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாஃப்டா பேசுற மாதிரி பேசுறாரு பூமி கிட்ட. உடனே அதுக்கடுத்து எனக்கு வந்து என்னோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிஷன்ஸா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாதா? என்னோட தம்பி, என் தம்பிக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், அதெல்லாம் எனக்கும் ஒரு ஆசை எல்லாம் இருக்கும்ல, இருக்கக்கூடாதா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க பூமி. உடனே அதுக்கடுத்து சரி என்னம்மா கண்டிஷன்ஸ் அப்படின்றாங்க. இங்க பார்த்தா செரி வந்து அவங்க செரியும் நட்சத்திராவும் வந்து ஹனிமூனுக்கு வந்திருக்கிறாங்க. உடனே இங்க பார்த்தா செரி வந்து அவங்க ரூம் எல்லாம் நல்லா போட்டு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூ இதெல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போட்டுட்டு பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க செரி நடிச்சிட்டு இருக்காங்க. நட்சத்திரா வந்து வாஷ்ரூம்ல தான் இருக்கிறாங்க. வாஷ்ரூம்ல இருந்துட்டு சரி நட்சத்திரா மட்டும் வெளியே வந்து இதை பார்த்து அசந்து போயிடுவா அப்படின்னு நினைச்சு ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு. உடனே வாஷ்ரூம் கதவை போய் தட்டுறாரு. அங்க பார்த்தா அவங்க உள்ளேயே இல்லை. நட்சத்திரா வந்து ரூமுக்குள்ளே இல்லை. நட்சத்திரா வந்து இங்க எதுக்கு வந்திருக்காங்க? சரியா இங்க வச்சு எங்கேயாவது கொன்னு அவனை வந்து இங்க இருந்து ஹனிமூன் முடிச்சு போகல, சிங்கிளா நாங்க மட்டும் தான் போகணும். இவன் தொல்லை இருக்கவே கூடாது, இவனோட பொண்டாட்டின்னு இனிமேல் யாரையும் என்ன சொல்லவும் கூடாது, இவனுக்கு இன்னோட ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்சு அவங்க இங்க வந்திருக்காங்க. வாட்டி அவனை எப்படின்னு கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஸ்விம்மிங் பூல்ல வந்து அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி இந்த கரண்ட் ஷாக் வந்து தண்ணிக்குள்ள போட்டுடுறாங்க. அதாவது ஒயர் வந்து அப்படியே நடந்து வராங்க, ஒயர் வந்து ஒரு இடத்துல மாட்டுறாங்க. அப்படியே அனுமார் வால் மாதிரி போய்கிட்டே இருக்கு, இழுத்துட்டே போய் ஸ்விம்மிங் பூல்ல வந்து அதை போட்டுடுறாங்க. சரி வந்து இது எதையுமே பார்க்கல. அவர் வந்து ரூமுக்குள்ள ஃபுல்லா தேடுறாரு, அங்க இங்கேன்னு சுத்தி முகத்து தேடுறாரு, எங்கேயுமே இல்லை. ஐயோ வெளியே போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் போய் வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெளியே வந்து தேடி வந்துட்டு இருக்காரு. இவங்க பார்த்தா இவங்க ஸ்விம்மிங் பூல்ல போட்டுட்டு இவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இப்போ சரி வருவான், எப்படி இந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிக்கிறதுக்காக குதிப்பான், அதுக்கு அடுத்து அவன் செத்துருவான், எனக்கு இன்னையோட இவனோட டார்ச்சல் எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கு அடுத்து என் வாழ்க்கையை நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நானும் அதுக்கு அடுத்து என் வாழ்க்கையை நான் தான் இனிமேல் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி இவங்க பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க நட்சத்திரா. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க ஒரு வழியா வந்துட்டார். சரியும் வந்து நட்சத்திர கிட்ட வந்துட்டு என்ன நட்சத்திரா இங்கே நிற்கிறியா, நான் உன்னை ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ரூமை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன், பூவெல்லாம் போட்டு பெட்டில் பூவெல்லாம் போட்டு, ஐயோ எனக்கு சொல்லவே வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்க இப்படிலாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க நட்சத்திரம் வந்து மனசில் நினைக்கிறாங்க, அதுவும் கரெக்டு தான், நீ எல்லாத்தையும் வந்து டெக்கரேட் பண்ணு,
ஆமாம், எப்படினாலும் பொணத்தை இறந்ததுக்கப்புறம் எல்லாமே இதெல்லாம் பண்ணணும்ல, அலங்காரம்லாம் பண்ணணும். அதில் நம்ம ஒன்றும் சந்தோஷமாக நம்ம 2 பேரும் இருக்க போகிறதில்ல அந்த பெட்டில். நீ பூ போட்டு அலங்காரம் பண்ண பெட்டில் கடைசியில் நீ மட்டும் தான் இருக்க போகிற. நீ மட்டும் செத்த சவத்தை எப்படியும் அங்கே தானே வைக்கணும். அதனால நீ அதுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்ட, நல்ல விஷயம்தான் அப்படின்னு நினச்சி இவங்க மனசில் வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்று இதுக்கடுத்து, என்ன நட்சத்திரம், நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முதல்ல நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல குளிக்கிறியா, இங்கே நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரியா அப்படின்றாங்க. உடனே அதுக்கடுத்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வா, சரி நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரூமுக்கு. உடனே அதுக்கடுத்து அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஸ்விம்மிங் பூலை நோக்கி நடந்து ஸ்லோவாக அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. உடனே நட்சத்திரம் மனசில் அப்படியே நட்சத்திரம் மூஞ்சியில் 500 வாட்ஸ் பல்ப் எரியுது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, எப்படியோ இன்னைக்கு சாக போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட வர வந்துட்டாரு. இறங்க போறாரு, காலடி எடுத்து வைக்க போறாரு ஸ்விம்மிங் பூல்ல. கடைசியில் பார்த்தா காலடி வைக்கல. அப்படியே திரும்ப நட்சத்திரம் நோக்கி வராங்க. என்னாச்சு என்னாச்சு சரி, இப்போ எதுக்கு நீ என்கிட்ட வர, என்ன நீ குளிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ குளிக்கலான்னா, ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை இப்போ தான் தோணுது அப்படின்றாங்க. என்ன யோசனை அப்படின்னு கேட்குறாங்க நட்சத்திரம். உடனே சரி சொல்கிறாரு, இப்போ தான் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் மட்டும் குளிச்சா கிக்காவாக இருக்கும், நீயும் என்னோட சேர்ந்து குளிச்சா தானே நல்லா இருக்கும், நம்ம தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க கடவுளை வேண்டுறாங்க நட்சத்திரம். இது என்ன கடவுளை, எனக்கு பெரிய சோதனையை கொடுத்துட்டேன், இவனை சாகடிக்கணும்னு நினச்சி நான் இங்கே இவ்வளோ ஏற்பாடு பண்ணா, இவன் சாவுக்கு துணையா என்னையும் சேர்த்து வந்து எனக்கும் பாட கட்டிடுவான் போலயே, ஐயோ இது எப்படி வேண்டான்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே இது என்ன சோதனை, நீ தான் என்னை காப்பாற்றணும், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க கடவுளை வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க நட்சத்திரா. உடனே சரி கிட்ட சொல்கிறாங்க, இல்லை சரி நான் இங்கே வரல, எனக்கு இன்னைக்கு வேண்டாம், எனக்கு இன்னைக்கு நான் ரூமில் போய் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து, அதெல்லாம் அங்கே போய் குளிச்சுக்கலாம், நீ முதல்ல வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக பேசிகிட்டே குளிக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சரி நான் வரல, என்னை வேணான்னு சொல்ல, என்னை கன்வின்ஸ் பண்ணாத சரி அப்படின்றாங்க. ரொம்ப வந்து வரலன்னு சொன்னால் வந்து டவுட் வந்துடும் சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க நட்சத்திரா, சரி நான் போய் இப்போ வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு வரேன், அது போட்டால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா இருக்கும்ல, நீ போய் முதல்ல ஸ்விம்மிங் பூலில் குளி, நான் போய் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நட்சத்திரா. உடனே சரி சொல்கிறாரு, நட்சத்திரா உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நீ ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு குளிச்சா நல்லாவா இருக்கும், பார்க்க அப்படிலாம் நல்லா இருக்காது, நீ வந்து சாரி கட்டிட்டே வா, இதுவே நல்லா தான் இருக்கும், சாரி கட்டிட்டே குளி, அதுதான் வந்து கிக்காக இருக்கும், அதுதான் நல்லா இருக்கும் பார்க்கவும், அதுவும் நான் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம், வா நட்சத்திரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வான்னு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஐயோ இவனுக்கு பாடையை கட்டினா இவன் என்ன எனக்கும் சேர்த்து பாடையை கட்டான், ஐயோ இங்கே காப்பாற்ற கூட யாரும் இல்லையா பக்கத்தில், இப்போ என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா சரி வந்து அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டே வராங்க. இழுத்து வந்துட்டாங்க கிட்ட, வந்து தண்ணிக்குள்ளேயும் போட்டாங்க தூக்கி நட்சத்திராவை. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா இவங்க அதுக்கு அடுத்து குதிக்கலான்னு போகிறாங்க. அவங்க வந்து அப்படி கரண்ட் ஷாக் அடிக்குது அவங்களுக்கு. உடனே அதுக்கடுத்து அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் ஆகுறாங்க. தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. உடனே அதுக்கடுத்து பயந்து போயிடுறாரு. என்னாச்சு நட்சத்திரான்னு அதுக்கடுத்து தண்ணியை சுற்றி பார்க்குறாரு. ஒரு பக்கம் ஒயர் கிடக்குது. உடனே இவர் ஓடி போய் அந்த ஒயரை எடுத்து தூர போட்டுட்டு அதுக்கடுத்து தண்ணிக்குள்ளே விழுந்து நட்சத்திராவை எடுத்து அப்படியே காப்பாற்றி இங்கே வந்து மேலே போடுறாரு. அவங்க அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் ஒரு அசைவு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவர் வந்து அமுக்குறாரு. அவங்க கையை வச்சு வந்து தண்ணி எல்லாம் நிறைய குடிச்சிருக்காங்களா, இதனால் இப்படி மயக்கமாக இருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயும் யாரும் இல்லை, நம்ம தான் முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு நட்சத்திராக்கு. ஆனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை. அதுக்கடுத்து ஐயோ இவர் ரொம்ப பயந்துட்டாரு. நக்ஷு எந்திரி, என்னை பாரு நட்சத்திரா என்னை பாருமா உனக்கு என்னமா ஆச்சுன்னு இவர் வந்து பயந்துட்டு உடனே அதுக்கடுத்து கையை வச்சு அமுக்குறாரு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் தண்ணியெல்லாம் வெளியே இது பண்ணுறாங்க, வாய் வெளியாக அப்போ தான் கொஞ்சம் தண்ணியாக வருது. அப்போ தான் கொஞ்சமாக அவங்க சுயநினைவுக்கு வராங்க. உடனே அதுக்கடுத்து நட்சத்திரா அது ஓகே, அவர் ஆல்ரைட் எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் பயந்துட்டு இங்கே கேட்டுட்டு இருக்கிறாரு. இங்கே பார்த்தா இவங்க மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. ககனும் பூமியும் வந்துட்டு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது சொல்லு, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ககன். ஒன்று அதுக்கடுத்து என்னென்ன கண்டிஷன்ஸா, முதல்ல என்ன கண்டிஷன்ஸ்னால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னோட முகத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இது ஓ முகத்தை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பார்க்குறாரு. அப்படியே வியப்பாக பார்க்குறாரு. இது ஓ முகத்தை பார்க்கணுமான்னு ஷாக்காக பார்க்குறாரு. உடனே பூமி வந்து இது கனவுலோகத்துக்கே போயிடுறாங்க. அதாவது காலையில் எந்திரிச்சோன்னே பூமின்னு கூப்பிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து சாரதா வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா நீங்கள் வராதீங்க, நீங்கள் போயிட்டு பூமி வர சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட்டு பூமி முகத்தில் தான் எப்போ நான் முழிப்பேன்,
அப்படின்னு சொல்றாரு ககன். இது வந்து கனவு. யாரோட கனவுனா இவங்க பூமியோட கனவு. அப்படியே கனவு கண்டு நினைச்சு பாக்குறாங்க. சார் இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து ககன் பார்த்தா அவர் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு. முதல் கண்டிஷன் இதுவா அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எழுதிட்டு உடனே அவர் வந்து ஷாக் ஆகிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, இன்னும் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் சொன்னாங்க, நட்சத்திராக்கு என்ன ஆச்சு, பிந்துவோட உண்மைகள் வெளியே வந்ததா, பிந்து சிவா வந்து காதலிக்கிற உண்மைகள் வெளியே வந்ததா, இதெல்லாம் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.